ஆனா அசால்ட்டா கூத்தாடின்னு சொல்லிட்டு போடுறாங்க சில பேர். நம்ம துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி கூட்டாடி தானே. மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு கேம். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா இது பெருசா மக்களுக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கே போய் நம்ம காமிக்கணும். ஒரு தமிழனா இந்தியனா பேரு நிலைநாட்டணும்னு சொல்லி போராடி ஜெயிச்சிருக்காரு. இன்னுமே நீங்க பெருசா கை தட்டலாம் அவருக்காக. இந்த கிரிக்கெட், இந்த லப்பர் பந்து கிரிக்கெட், இப்ப லப்பர் பந்து வந்து பயங்கர ஹிட் ஆச்சு படம் இல்லையா, சினிமா. உண்மையான லப்பர் பந்து பத்தி யாருக்குமே தெரியல. அப்ப சினிமாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாத்தீங்களா. ஆனா அசால்ட்டா கூத்தாடின்னு சொல்லிட்டு போடுறாங்க சில பேர். நம்ம துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி கூட்டாடி தானே. நடிகர் வந்து அரசியல் போட்டிருக்காரு. இந்த சூழலை எப்படி பாருங்க? நிறைய வாட்டி சொல்லுங்க. ஏங்க நடிகர்ன்ற வார்த்தை ஏன் சொல்றீங்க? எல்லாம் அது தொழில். ஒரு டாக்டர்னா அவங்க தொழில், இன்ஜினியர்னா தொழில். நடிகர் வரக்கூடாதுன்னு ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் நடிகர் அரசியலுக்கு வர்றாரு? அப்படி பார்த்தா நம்ம மாண்புமிகு துணை முதல்வரும் ஒரு நடிகர் தானே. இதுக்கு முன்னாடி நம் நாட்டை வந்து நல்ல ஆட்சி செஞ்சு போனவங்களும் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தானே. ஐயா கலைஞராக இருக்கட்டும், ஐயா எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா இருக்கட்டும், எல்லாமே சினிமா பின்புலம் உள்ளவங்க தானே. இப்போ ஒரு ஆளுமையுள்ள ஒரு கவர்ச்சியுள்ள தலைவர் எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும்போது மட்டும் நடிகர் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அது நீங்களும் அது மாதிரி கேட்காதீங்க ப்ளீஸ். நிருபர்கள் நீங்கள் வந்து அது கேட்கக்கூடாது. அது மாற்றத்தை பற்றி யோசிக்க வேணாம். இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்கிறனால தான் ஒரு தலைவர் உருவாக்கி வர்றாங்க. இன்றைக்கே வந்து நம்ம ஒரு கட்சி தான் வருதா? எத்தனை கட்சிகள் இருக்குது? ஆளுங்கட்சி இருந்தால் எதிர்கட்சி இருக்குல்ல. எதிர்கட்சியாக இருக்கும்போது பிரச்சனைகள் சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஒரு கட்சி இல்லைன்னா ஒரு கட்சி, ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் ஒரு அது எதிர்கட்சி இருக்கும். ஆனால் ஆட்சி நல்லா நடக்கலன்னு சொல்லி எதிர்கட்சி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆளுங்கட்சி நல்லா நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். இது நீங்கள் வருஷம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆனால் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கா? இல்லை. அங்கங்கே பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யுது. அதனால தானே ஊழல் பெருகி போய் கிடக்கு. நம்மளுக்கு ஒரு தேவையான பிரச்சனை, தேவையான அண்டை மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் கூட நம்மளுக்கு கிடைக்கலையே. அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இன்னைக்கு ஒரு 200-300 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னா அவர் வெல்கம் பண்ணணுமே. வரட்டும், பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்க, கண்டிப்பாக நல்லது செய்யணும் தான் வர்றாரு. நீங்கள் நடிகர் விஜய் வந்து எலைட் அரசியல் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மக்களை வந்து நேரடியாக சந்திக்கலை. அவர் வீட்டில் ஏசியில் இருந்துக்கிட்டே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இது சரியான அரசியல் இல்லைன்னு சொல்லி எலைட் அரசியல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பாருங்க சார்? விமர்சனம் பண்ணுறவங்க எந்த வகையில் விமர்சனம் பண்ணுவாங்க சார்? வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி விமர்சனங்களையும் இதையும் வைப்பாங்க சார். அதை பற்றி எங்களுக்கு அது எனக்கு தேவையில்லை சார். அது விமர்சனம் வந்து விமர்சனம் தான். அதனால் இப்போ ஆரம்பித்த கட்சி ஒரு 4-5 மாதம் ஆகுது. அடுத்தடுத்து நிறைய திட்டங்கள் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, மக்களை சந்திக்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது. அவங்க தலைமை நிர்வாகிகள் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு சாதாரண தொண்டன், தளபதியோட அன்பு தம்பி, அவ்வளோதான். அவருக்காக நான் ஃபுல்லாக வேலை செய்யலான் இருக்கேன். ஒரு நேர்மையான ஒரு தொண்டனா சார். தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஆதரவாக இருக்க போகிறாங்க சார். நீங்கள் பார்க்க போகிறீங்க.